நல்ல காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடி நல்ல நாள் பார்க்குற மாரி, இந்த பட்ஜெட் தாக்கல் செஞ்ச முதல் நாள் நல்ல நாளாவே அமைஞ்சிருக்கு. அந்த நல்ல நாள் என்ன அப்டின்னா, குரு பூர்ணிமாவும் அதே நாள் தான். தைப்பூச திருநாளும் அதே நாள் தான். அது மட்டும் இல்லாம, இந்திய கவிஞர் ஒருவரோட பிறந்த ஆண்டும் அன்றைக்கு தான். அவரோட பேர் என்ன அப்டின்னா, குரு ரவிதாஸ். அவரோட 649த் பர்த் ஆனிவர்சரிய நம்ம மத்திய கவர்மெண்ட் கொண்டாடியிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல மெயினா ஃபோக்கஸ் பண்றது எது அப்படின்னா, ஆத்ம நிர்பார் அதாவது செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா, சுயசார்பு தன்மை. நாம மத்தவங்கள நம்பி வாழாம, நம்ம நாட்டோட உற்பத்தி பொருட்கள நம்பி வாழணும். அதுக்கு ஏற்றுமதிய அதிகப்படுத்தணும். அதுதான் சுயசார்பு தன்மை. நாம நம்மள நம்பணும். மத்த நாட்ட நம்பி இனியும் இருக்க முடியாது. அதுக்காக வளர்ந்த பாரதத்தை நோக்கி சில முயற்சிகளை எடுக்குறாங்க. ஆஸ் அ க்ரோயிங் எக்கனாமி நாம ஒரு வளரும் பொருளாதாரத்துல இருக்கிறோம். இப்ப 4த் லார்ஜஸ்ட் எக்கானமியா நம்ம இருக்கோம். அப்ப அடுத்து 3, 2nd டாப் அப்படி போகறதுக்காக இவங்க சில முயற்சிகளை எடுக்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம க்ரோயிங் எக்கனாமிய மேலும் வலுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உலக சந்தைகளோட கைகோர்க்க தெரியணும். அது மட்டும் இல்லாம ஏற்றுமதிய அதிகப்படுத்தணும். மேலும் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம அட்ராக்ட் பண்ண தெரியணும். முதலீடுகள், வெளிநாட்டு முதலீடுகள் இங்க வந்து அதிகம் பண்ணணும். அப்பதான் நம்ம இன்னும் வளருவோம். அப்பதான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எக்கானமியா நம்ம மாற முடியும். அதுக்கான முயற்சிகளை எடுக்குறாங்க. இதுல பார்ட் ஏ, பார்ட் பின்னு 2 பிரிவுகள் இருக்கு. பார்ட் ஏ பிரிவுகள்ல என்ன அப்படின்னா, இவங்க மெயினா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எக்கானமியை நோக்கி நகர்றது. 2வது அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னா, அடித்தட்டு மக்களை மேல கொண்டு வருது. யாரு? ஃபார்மர்ஸ், எஸ்சி, எஸ்டிஸ், நோமேட்ஸ் அதாவது நாடோடிகள், அதுக்கப்புறமா ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள் இவங்களெல்லாம் மேல கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்க போறாங்க அடுத்த 20 ஆண்டுகள். ஏன்னா வளர்ந்த பாரதத்தை நோக்கி நம்ம நகரணும்.